ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும். நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால, ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது, இங்கே அங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது. ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான், நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம். அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலன்களை கொடுக்குறாரு பாருங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி 17/11/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். காலச்சக்கர தத்துவத்தின்படி இது 8வது ராசி. இந்த 8வது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது, அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது, அதுக்கடுத்தது நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும், அது எந்த கிரகமாக இருந்தாலும். அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போதே பித்ருக்காரகன், பிதாமகன், இவரோட ஒளியை வாங்கியிருந்தான் எல்லா கிரகமும் செயல்படுறது, ராகு கேது தவிர. ஆக இந்த சூரிய பகவான் 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த விசாகம் 4ஆம் பாதம் வரல, ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திரம் வந்துட்டார். ஏன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி. ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம், புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. செலவை கொடுக்குறவரே அவர் தான். சரி, யாருக்கு தாங்க செலவு இல்லை சொல்லுங்கள்? செலவு கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், அது சந்தோஷமான செலவாக இருக்கட்டும், அவ்வளோதான். மருத்துவ செலவு வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் மருத்துவருக்கு தான் அது வருமானம். மற்றபடி நமக்கு உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகிறது, கையில் இருக்கிற காசும் கெட்டு போகிறது. ஆக இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணார். தனவரவில் டக்குன்னு கட் பண்ணார், பொருளாதாரத்தில் ஒரு கட் பண்ணார், வருமானம் வரல, என்ன போயிடுத்து. கன்னிராசி அன்பர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கவே மாட்டீங்க. அப்படியே இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. ஆனாலும் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்ற முடியாமல் இருக்குது. அதுவும் அதேமாரி குடும்பத்துக்கு எதாவது வாங்கி போகணுன்னாலும் வாங்கி போட முடியல. ஏதோ பிரச்சனைகள் எவ்வளவோ சமாளிச்சிங்க, என்னென்னமோ உருட்டி பிரட்டி பண்ணி ஓட்டிட்டீங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல நீச்சராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறான்னு உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வர்றார். அற்புதம். உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. 3, 6, 10, 11. 3ங்கிறது அரைமறைவு அப்படின்னாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 3ஆம் இடம் வெற்றி, வெற்றி மீது வெற்றி என்னை சேரும்.
பாட்டு பாடிண்டே வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு செய்வீங்க. அதுவும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அப்படிங்கிறனால இயற்கையிலேயே நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு, எந்த தொழிலாக இருந்தாலும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற இடம் சகாயஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். உடன்பிறப்புகள் இப்போ ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக சண்டை, அந்த சண்டையெல்லாம் தீரும். பாகப்பிரிவினை நல்லபடியாக முடியும். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அரசியல்வாதிகள் கேட்கவே வேண்டாம். இந்த கன்னிராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான காலகட்டம். உபயோகப்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படியே நடக்கும். அந்த விஷயங்கள் எப்போ கிடைக்கிறதுங்கும்போது அந்த நேரத்தை நம்ம பிடிச்சிக்கணும். அந்த வகையில் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் முன்னேற்றம், ரொம்ப நாள் அந்த பதவி உயர்வு அதெல்லாம் கட்டினுங்க கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரம், இந்த சுய தொழிலாகட்டும் கூட்டு தொழிலாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து இது அற்புதமான ஒரு காலகட்டம். தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க. தைரியங்கிறத விட இன்னும் ஒரு ஒரு படி இதுவாக சொல்ல அடமெண்ட்டாக ஒரு வேலையை செய்வீங்க. அந்த அடமெண்ட்டாக வேலை செஞ்சால் கூட அது வெற்றியே கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப அற்புதம். அதேமாரி வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். புது வீட்டுக்கு பால் காய்ச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கிரகப்பிரவேசம் நடத்துருவீங்க. அந்த மாதிரிலாம் பெரிய காலகட்டம், நல்ல முன்னேற்றம். 17-11-2025 முதல் 1-12-2025 இருக்கலாம். 5-6 குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். பஞ்சமாதிபதி பகைரோன ரோகாதிபதி. உத்தியோகத்தில் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. அடி நீங்கள் வைக்கிறதாங்க சட்டம். அதுவும் நீங்கள் மேனேஜர் அப்படின்னா எல்லோரும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து எல்லாருமே உங்களை பார்த்து கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளுமையோடு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுமாரி கடன் கண்டிப்பாக குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கடன் எப்படி குறையும்? ஒரு வருமானம் வந்தால் தான் கடன் குறையும். வட்டியாவது கட்டலாம். காசே வராத போது எப்படி காசு வரும்? எப்படி நீங்கள் உழைப்பீங்க? அந்த உழைப்பு வீண் போகாது. இப்போல்லாம் காய்கறியிலேருந்து எல்லாமே இப்படி தான். ஒன்றும் இல்லை, ஒரு கீரை வியாபாரி அந்த லேடி வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அம்மாக்கிட்ட தான் பார்கெயின் பண்ணுறோம். 2 கட்டு 20 ரூபாய், ஏம்மா 3 கட்டு கொடுக்கூடாதா? அவகிட்ட தான் நம்ம பார்கெயின் பண்ணுறோம். அதே ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோம், சாப்பிட்றோம், பில்லு வருது, யாராவது பார்க்குறோமா? கிடையாது. கீழே இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு தோசை என்ன விலை, ஒரு இட்லி என்ன விலை, அதெல்லாம் யாருமே பார்க்குறது கிடையாது. நேராக டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 986. இந்தாப்பா கார்டு, இந்தாப்பா ஜிபே இருக்கா? அப்போ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். என்னென்னா சில விஷயங்களில் நம்ம கேர் எடுத்து கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அந்த முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கடுமையாக பாடுபட்டால் தான் நமக்கு அது முன்னேற்றம் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக நின்று போயின்னு இருக்கு. பண்ணணும்னு போகணும் பார்க்குறீங்க, முடியல. இப்போ முடியும், டக்குன்னு போயிட்டு வந்துடுவீங்க. 2-12-2025 முதல் 15-12-2025 இருக்கலாம். உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் கேட்ட நட்சத்திரக்கால ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் மின்னு இருக்கும். தேக ஆரோக்கியம் தேஜஸாக இருக்கும். இவருக்கு என்னையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை அப்படியே கொண்டு வரும், நளினத்தை கொண்டு வரும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. குடும்பத்துலேயும் இப்படி தான். ஒன்றும் இல்லை, ஹால் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திட்டம் போட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஒரு முறையில் இருக்கிற ஒரு இதில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தபடி ஜீவனாதிபதியோட நட்சத்திரம் அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்காமல் இருக்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதேமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். நல்ல ஒரு இது
10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும். அதை போய் பேசி முடிப்பீங்க, முடிஞ்சு போச்சு. டக்குன்னு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிற ஒரு ஆர்டர் வந்துடும். ஐ இந்த ஐடி துறையிலெல்லாம் வேலை பார்க்குற பாருங்க, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அறிவு தான் ரொம்ப முக்கியம். இந்த வேலையை எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னா தான். சும்மா சொன்ன வேலையை செஞ்சுட்டு போனால் மேலதிகாரிகள் அவ்வளோதான், இதை யார் வேணாலும் செய்வாங்க, போடா நானே செஞ்சுட்டு போகிறேன்ருவோம். அப்போ நீங்கள் வித்தியாசமாக செய்யணும். அந்த வித்தியாசமான செய்யக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியே தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழிலுக்காக சில வேலைகளை செய்வீங்க, முன்னேற்றத்திற்காக இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு சில பேருக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான பாதையை நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஏன்னா நீச்சராசியை விட்டு விலகிய இந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு அழகாக சகாயஸ்தானத்தில் வரார். தைரியம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, சாதாரணமாக நிறைய இந்த கடைகளுக்கு தான் உண்டு, நிறைய ஆஃபீஸஸ்லாம் லீவு. முடிச்சுட்டு வருவீங்க, காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே போயிட்டு நெய் தீபம் போட்டு வந்துடுவீங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போகணுமானா சூப்பர், அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்கள் விரையாதிபதி சகாயஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.